ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மார்க்கெட்ல எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது ஆப்ஷன் பை பண்ணி ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா வந்துட்டு ஆப்ஷன் பை பண்ணி ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியும். நாம வந்துட்டு ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமை மட்டும்தான் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்ல ஹெல்ப் பண்ணும். மற்றபடி வந்துட்டு நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி, எப்படியாப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு லேர்ன் பண்ணாலும் அதுல இருந்து நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வராது. இது வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். அதாவது மார்னிங் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் நம்ம வரும்பொழுதே ஐயோ இந்த ட்ரேடை வந்துட்டு மிஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இப்போ நம்மளே வந்துட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் கொஞ்ச நேரமாவது வந்துட்டு சஸ்டன் ஆகி போனாதான் வந்துட்டு நம்மளால எல்லா கேபிட்டலுமே யூட்டிலைஸ் வந்துட்டு பண்ண முடியும். ஆனா நாம இப்போ வச்சிருக்க சின்ன கேபிட்டல்ல ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே போற போக்கில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லை. ஸோ அப்படி போய் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை வந்துட்டு சொல்ல முடியாத இடத்துக்கு லைஃப்ல கொண்டுட்டு போய் நிப்பாட்டிரும். ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்துட்டு எப்பயுமே ரன் ஆக போகுது. நாம தான் வந்துட்டு மார்க்கெட்ல இருக்க போறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சென்செக்ஸுக்கு தான் கொடுக்கணும். டைரக்டா இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். நான் எப்பொழுதும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது 30 மினிட் சார்ட்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்குவேன். மார்க் பண்ணிட்டு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும் பொழுது 3 மினிட் சார்ட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு பையர் வந்துட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல தான் வரணும், ஒரு 15 மினிட்ஸ்ல தான் வந்துட்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 3 மினிட்ல கூட வந்துட்டு வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே, இங்க பாருங்க, மார்னிங் வந்துட்டு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்குன்னு. நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு பிட்வீன்லேயே வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. நான் நேத்திக்கே வந்துட்டு உங்கள்கிட்ட கிட்ட சொல்லியிருப்பேன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைன்ஸ் எல்லாமே, அதாவது மார்க்கெட் வந்துட்டு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. அப்போ இந்த லைன்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு ஒர்க் ஆகும். அதாவது கிரீன் கலர் லைன்ல சப்போர்ட் லைன் இல்லையா, இதுக்கப்புறம் வந்துட்டு வரப்போற நாட்கள்ல ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, மார்னிங் வந்துட்டு இந்த ஒரு கேண்டலுக்குள்ளேயே எவ்வளவு நேரம் வந்துட்டு மார்க்கெட் இருந்திருக்கு பாருங்க. அதாவது ஒரு 10 o'clock போலதான் வந்துட்டு இந்த கேண்டலை வந்துட்டு பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துட்டு வருது. நான் இந்த இடத்துலயே வந்துட்டு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக பிளைண்டா போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு பஞ்ச் பண்ண கூடாது. அதுல நம்ம ஒரு சில கிரைட்டீரியா வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது அகைன் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 10:45 வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணேன். அதாவது என்னோட ஐடியா எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு ஏதாவது ரிவர்சல் ஆகும், நம்ம வந்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேண்டில் வந்துட்டு வரும்பொழுது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10:45 ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 10:45க்கு மேலே மார்க்கெட்ல வந்துட்டு இருக்க மாட்டேன். அதாவது அதுக்கப்புறம் வர ஆர்டருக்கு வந்துட்டு நான் எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸுமே வந்துட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால வந்துட்டு நான் இன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு மார்னிங் எடுக்கல. ஆஃப்டர்நூன் வந்துட்டு பாருங்க, நல்லா சூப்பராக வந்துட்டு கிளியராக வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆச்சு. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் வந்துட்டு நான் ஒரு 1:15க்கு மேலே வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். அதாவது இங்க 74,796 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த பாயிண்ட்ல பாருங்க, பிரைஸ் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை அப்படின்னா, ஒரு பிரைஸ் வந்துட்டு அப்சைடு மூமெண்டம் வந்துட்டு கொடுத்துட்டு இம்மிடியட்டா வந்துட்டு டவுன் சைடு மூமெண்டம் வந்துட்டு கொடுத்தது அப்படின்னா நாம வந்துட்டு அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம அந்த ட்ரேடை வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எப்பயுமே வின்னிங் ப்ராபபிலிட்டி தான் வந்துட்டு கூட வேணும். நமக்கு ட்ரேடு வந்துட்டு கம்மியா இருந்தாலுமே நாம வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையர் மந்த்லி வந்துட்டு ஒரு 10 to 15 ட்ரேட்ஸ் வந்தாலே நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹியூஜான ப்ராஃபிட் வந்துட்டு கொடுக்கும். ஓகே, இங்க பாருங்க, இந்த பாயிண்ட வந்துட்டு 1:24 கேண்டலும் 1:27 கேண்டலும் வந்துட்டு அப்சைடு வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆன உடனே இம்மிடியட்டா வந்துட்டு ஒரு சாலிடான செல்லிங் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இங்க பாருங்க, இதுதான் வந்துட்டு அந்த கேண்டல், அதாவது 1:30 கேண்டல். ஓகே, இப்போ நாம இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணோம். இங்க பாருங்க, இங்க 74,796 இருக்கு இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 74,800
இங்க பாருங்க இதுதான் வந்துட்டு 74,800 புட் ஆப்ஷன் சார்ட். ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு நமக்கு என்ட்ரி வந்த கேண்டல் இந்த 1:30 கேண்டல். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேண்டலோட மிட் பாயிண்ட்ல வந்துட்டு டிராப் பண்ணுவோம். அதாவது இங்க பாருங்க இன்னைக்கு டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆனது இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை பொறுத்த வரைக்கும் 156 ரூபாய். அதுல இருந்து கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மிட் பாயிண்ட் வந்துட்டு கிடைச்சிரும். ஓகே, இங்க பாருங்க இங்க 184.90 இருக்கு. நம்ம வந்துட்டு ரவுண்ட் பிரைஸா வந்துட்டு ஒரு 185 வந்துட்டு வச்சுக்கலாம். 185 அப்படிங்கிற என்ட்ரி பிரைஸ்ல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸ், அதாவது 138 ரூபா 75 பைசா. அந்த 138 ரூபா 75 பைசா இன்னைக்கு டே லோ பிரிண்ட் ஆனதுக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு கீழே தான் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு சாலிடா வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணலாம். தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 277 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிறது நம்மளோட 50% டார்கெட். ஓகே, இங்க பாருங்க இது எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க. அதாவது வந்துட்டு ஒரு 185ல இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னா இங்க பாருங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 924 வரைக்கும் போயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மூவ் ஆயிருக்கு, பிரைஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அகைன் பிரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா அகைன் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸிக்யூட் பண்ணனா அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணல. எதனால அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அதுல வந்துட்டு எனக்கு இந்த ட்ரேடை வந்துட்டு மேட்ச் ஆகல. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணல. அப்போ ஸோ டோட்டலா நான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் நான் ட்ரேட் பண்ணல, நேத்திக்கும் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்துட்டு லாஸ்ட் வீக்ல நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருப்பேன். அதுக்கான வீடியோஸ் வந்துட்டு ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகும். ஆனா இந்த வாரம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை லீவு அப்படின்றதுனால நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால ஆஃப்டர் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க இவ்வளோ ப்ரைஸும் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு ட்ரிகர் ஆகி முடிச்சிருக்கு இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரிகர் ஆன ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். நாம ட்ரேட் பண்ணும் பொழுது நாம டிராப் பண்ணியிருக்க லைன்ஸ்ல ப்ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ட்ரேட் ஆயிருக்க கூடாது. அதாவது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருக்கணும் அந்த ப்ரைஸ். அதாவது இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு இடத்துல வந்துட்டு பையர் அல்லது செல்லர் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாம இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும் பொழுது லோயர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க இது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல், இதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டல், இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டல். ஸோ அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பையிங்ல வந்துட்டு 2 கேண்டல் இருக்கு, செல்லிங்ல வந்துட்டு 2 கேண்டல்ஸ் வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க இப்போ இந்த கேண்டல் வந்துட்டு ரொம்ப பெருசாவே இருக்கு. ஆனா நாம வந்துட்டு இதை மார்க் பண்ணக்கூடாது. எதனால அப்படின்னா இந்த கேண்டலோட விக் வந்துட்டு டாப்ல அதிகமா இருக்கு, பாட்டம்ல வந்துட்டு கம்மியா இருக்கு. அதே சேம் கண்டிஷன் தான் இந்த கேண்டல் பாருங்க, இது ஒரு ரெட் கேண்டல். இந்த கேண்டலோட இந்த கேண்டல் வந்துட்டு பாடி வந்துட்டு நல்லா பெருசாவே வந்துட்டு இருக்கு. ஆனா டாப்ல விக்கு கம்மியா இருக்கு, பாட்டம்ல வந்துட்டு விக்கு கூட இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இதோ இந்த மாதிரி, அதாவது செல்லிங் கேண்டில் மார்க் பண்றோம் அப்படின்னா டாப்ல விக்கு கூட இருக்கணும், பாட்டம்ல விக்கு கம்மியா இருக்கணும். அதே பையிங் கேண்டில் மார்க் பண்றோம் அப்படின்னா பாட்டம்ல விக்கு கூட இருக்கணும், டாப்ல வந்துட்டு விக்கு கம்மியா இருக்கணும். ஓகே, இவ்வளவுதான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண போறோம். தென் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ ரெண்டையுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னா இன்னைக்கு பிரைஸ் மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆனது இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல தான் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கும். நாளைக்கு ஒரு 70% வந்துட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிட்வீன் கேப்லயே வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஒரு சில டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுன் வந்துட்டு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இப்போ நம்ம சிம்பிளா வந்துட்டு எப்படி மார்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னா ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல ஒரு 100 வீடியோஸ்க்கு மேல இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்க வரும். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.